நியூமராலஜிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில பேர் வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. எல்லாமே ஜோதிடம் தாங்க. நியூமராலஜி ஆகட்டும் அல்லது அஸ்ட்ராலஜி ஆகட்டும் எல்லாத்தையுமே 9 கிரகங்கள் தான் ஆட்சி புரியுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நியூமராலஜியில் 1 அப்படின்னா சூரியனை குறிக்கும், 2 சந்திரனை குறிக்கும், 3 குருவை குறிக்கும், 4 ராகுவை குறிக்கும், 5 புதனை குறிக்கும், 6 சுக்கிரனை குறிக்கும், 7 கேதுவை குறிக்கும், 8 சனி பகவானை குறிக்கும், 9 என்பது செவ்வாயை குறிக்கும். நீங்கள் ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கோங்க. அதில் எந்த பிறந்த எண்ங்கிறது முன்னாடி அந்த தேதி இருக்குல்லையே அதுதான் பிறந்த எண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக கூட்டுங்க. இந்த சைடு கூட்டல்னு கூட கிண்டல் பண்ணுவாங்க. கூட்டினீங்கன்னா அது ஒரு நம்பர் வரும். அது பேர் விதி எண். அந்த பிறந்த எண்ணும் விதி எண்ணும் என்ன வருதோ அதற்குரிய கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கும். இதை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம்.